காலகட்டத்தில் குடும்பங்கள் அமைத்து கொள்கிறோம் அப்படின்னா ரொம்ப எடுப்பிலே வந்து முடிவில்லை. நிறைய ஆராய்ச்சி மனப்பான்மையோடு செய்யணும். ஒரு ஜாதகம் வருது அப்படின்னா நிறைய நுணுக்கங்களை பார்க்கலாம். சரியான ஜாதகமாக டேட்டை மாற்றி கொடுத்துருக்காங்களா, இல்லை ஏதாவது அதில் தப்பு தண்டா இருக்கா அப்படின்றத இந்த நேரத்தில் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணணும். அதுக்குண்டான டைமிங் தான் இதெல்லாம். ஏன்னா இப்போ கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்கும். ஒரு செயின் லிங்க் ஒன்று உங்களுக்கு வந்துடும். அந்த செயின் லிங்க் வந்து நம்மளை வந்து ஒரு சூழ்நிலை கைதியாக மாற்றுறதுக்கு உண்டான சூழல்லாம் நடக்கும். இதுலேயும் நீங்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். எல்லாமே கேட்குற ப்ரொடக்ஷன் அதுதான். நான் எங்கே சார் பாதுகாப்பாக இருக்கணும், எனக்கு எதெல்லாம் நஷ்டம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, இதை தான் ஒரு ஜாதகத்தில் மைனஸ் என்ன அப்படின்னு தான் தெரிஞ்சுக்க விரும்புகிறாங்க. அப்போ வரக்கூடிய ஜாதகங்கள் உங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல மிஸ்டேக் பண்ணி வர மாதிரி ஒரு சூழ்நிலைகள் அமைஞ்சிரும். அதனால் அதில் கவனமாக இருங்கள் அப்படின்ற ஒரு விஷயம் தான் சொல்லப்படுது. அதே நேரத்தில் நண்பர்கள், கூட்டாளிகள், ஷேரு, பிஸ்னஸ்ஸு இது எல்லாமே வந்து தொழிலாளி பிரச்சனை பண்ணுவாங்க சார். நம்மக்கிட்ட வேலை செய்கிற ஆட்களால் சில பிரச்சனைகள் வர்றதுக்குண்டான வாய்ப்புகளும் இருக்கும். அதனால் கவனமாக இருங்க. மனைவியாரோடு